அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் கேது ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவுகள். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த சூரிய பகவான், இந்த சூரியன் மற்றும் கேது ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18/8/2026 முதல் 17/9/2026 வரை சுமார் 1 மாத காலகட்டங்கள் நடைபெற போகுதுங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்கள்ல சூரியன் தன்னுடைய சொந்த வீட்ல ஆட்சி பலத்தோட இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு காலகட்டங்கள்ல, மீனராசி என்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொளியில தெளிவாகவும், துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மீன ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், வைராகிய குணம் படைத்தவர்கள், துணிச்சல் மிக்கவர்கள், தைரியசாலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாசத்திற்கு கட்டுப்பட்டவங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை கொண்டவர்கள். அவ்வளோ சீக்கிரம் யார் மேலேயும் கோவப்பட மாட்டாங்க. ஆனால் ஒருத்தரை வெறுத்துட்டாங்க அப்படின்னா காலத்துக்கு அவங்கள ஏற்றுக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். யாருக்கும் எல்லளவு துரோகமே செய்யக்கூடாதுன்னு நினைக்காத ஒரு ராசிக்காரர். ஆனால் தன்னை சுற்றி நடக்கிறது எல்லாமே தனக்கு கெடுதல் தான் நடக்குது. எல்லாருமே தனக்கு துரோகம் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுமே அவங்கள வந்து அனுசரித்து போகக்கூடிய ராசிக்காரர்கள். சரி, ஓகேங்க, அவங்க கேரக்டர் அவ்வளோதான். நம்ம அவங்களுக்கு நல்லது பண்ணோம், ஆனால் அவங்க நமக்கு கெடுதலை பண்ணுறாங்க. சரி, இதனால் எனக்கு இதுதான் அவங்களுடைய குணம்னு சொல்லிட்டு இளகிய மனத்தோடு அதை அந்த பிரச்சனையை விட்டுட்டு போகிறவங்க. ஆனால் தனக்கு ஒரு விஷயத்தை யாராவது துரோகம் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சாலுமே அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ராசிக்காரர்கள். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுங்கிற குழப்பங்கள் ரொம்ப நாளாகவே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. இல்லை, ஓகே, ஜென்ம சனியால் தான், ஜென்ம சனி நடந்துட்டுருக்கு, ஏழரை சனி நடந்துட்டுருக்கு, அதனால தான் இந்த பிரச்சனையா, இல்லை குரு பயிற்சியோட குரு பார்வை வந்து இது நாள் வரைக்கும் படாமல் இருந்தது, அதனால் இந்த பிரச்சனைன்னு சொல்லி பல குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பித்தோம். இந்த கிரகங்களுடைய பயிற்சியெல்லாம் நல்லா நடந்தும் எனக்கே எதுவும் இல்லை. எனக்கு தேவையில்லாமல் எதிரிகள் தான் அதிகமாகுறாங்க. எல்லாருமே எதிர்ப்புகளா மாறுறாங்க. கூட இருந்த நண்பர்கள் கூட இன்னைக்கு வந்து பகையாளியா மாயிட்டாங்க. சொந்த பந்தங்கள்லாம் என்னை வந்து விரோதியா பார்க்குறாங்க. தொழில் பண்ற இடத்துல, வேலை செய்ற இடத்துல என்ன எல்லாரும் வந்து ஒரு எதிரி மாரி பார்க்குறாங்க. நான் யாரையுமே இப்படி நினைச்சதில்ல. ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுங்கிற குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு, கண்டிப்பாக இந்த தொழில் ரீதியாக இதுவரை உங்களுக்கு இருந்த எதிரிகள் உங்கள விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. யாருக்குமே நான் தொந்தரவு பண்ணதில்லைங்க. என்னுடைய வேலை உண்டு, நான் உண்டுன்னு பார்த்துருக்கேன். நான் வந்து பாட்டுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன். எல்லாமே நல்லபடியா போயிட்டுருக்கு. ஆனா என்ன கெடுக்கணும், என்ன அழிக்கணும்னு ஏன் என்ன சுத்தி இருக்கிறவங்கலாம் இந்த மாரி கெடுதல்கள் பண்றாங்க? ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டுவோம்னா, அத வச்சு ஊதி பெருசாக்கலாமான்னு சொல்லிட்டு, செய்யக்கூடிய தொழில்ல பலவிதமா நஷ்டங்கள ஏற்படுத்துறது, தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாக்குறதுன்னே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாதிப்புகள் உங்கள விட்டு முழுமையாக விலகும். எதிரிகள் உங்கள விட்டு விலகுவாங்க. எதிரிகளும் உங்களுக்கு நண்பர்களா மாறுவாங்க. அதே நேரத்தில உங்க பிசினஸ் நல்ல ப்ராஃபிட்ட கொண்டு போவீங்க. உங்களுடைய போட்டியாளர்கள சரியான விதத்தில சமாளிச்சு உங்க பிசினஸ கண்டிப்பா நல்ல லெவலுக்கு கொண்டு போறதுக்கான யோசனைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல பண்ணுவீங்க. அதே மாரி புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான சில வாய்ப்புகள். உங்களுடைய புது பிசினஸ்ல பழைய பார்ட்னர்ஸ் எல்லாத்தையுமே விலக்கி விட்டுங்க. பழசுல வந்து மறுபடியும் இதே தவறு வந்து புது பிசினஸ்ல நடந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, கூட்டு தொழிலா இருந்த உங்க பிசினஸ தனியா ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதே நேரத்தில கூட்டு தொழில்ல இருக்கக்கூடிய பழைய பார்ட்னர்ஸ, பழைய லேபர்ஸ் எல்லாத்தையுமே மாத்திட்டு, எல்லா புது நபர்கள கொண்டு வரணும். ஏன்னா, யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணதில்ல. ஆனா, ஏதாவது ஒரு விதத்தில நம்மகிட்ட வேலை செய்ற நபர்கள வந்து மாத்தி விட்டாவோ, நமக்கு அங்க வேலை செய்ற நபர்கள ஏதாவது ஒரு இடத்துல இருந்து வேலை செய்யாம தடுத்து விட்டாவோ, இவங்கள வந்து நஷ்டப்படுத்திடலான்னு சொல்லி, பக்கத்துல இருக்கக்கூடிய தொழில் ஸ்தாபனங்கள் இருக்கிறவங்க, நம்ம காம்படிட்டர்ஸ் எல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல குடைச்சல் குடுத்துட்டே இருக்கிறாங்கன்னு சொல்ற அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கு. அந்த நிலைகள் மாறும். எதிரிகள்லாம் உங்கள விட்டு முழுமையாக விலகுவாங்க. பழைய ஆட்கள மாத்திட்டு எல்லாத்தையுமே புது ஆட்கள வச்சு உங்க பிசினஸ் நல்ல லெவலுக்கு நீங்க கண்டிப்பா கொண்டு போவீங்க. அதே நேரத்துல வேலையில இருக்கும்போது நான் ஏதாவது ஒரு தப்பு செய்வேனா, அந்த தப்ப வச்சுட்டு என்ன பெரிய அளவுல லாக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சேன். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன். சில நேரத்துல வந்து பிடிக்காத துறையில ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாரி டிபார்ட்மெண்ட்ல நீங்க இத வேலை செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லும்போது கூட, எந்த பிரச்சனையும் இல்லாம நான் செஞ்சு குடுத்துருந்தேன். மத்தவங்களோட வேலைய என்கிட்ட குடுத்து, இந்த வேலைய நீங்க தான் செய்யணும்னு சொல்லும்போது கூட நல்லா செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா அதுக்குன்னு ஒரு அடையாளமே எனக்கு குடுத்ததில்ல. இதுவரைக்கும் ஒரு சேலரி இன்கிரிமெண்ட் குடுத்ததில்ல, ஒரு ப்ரமோஷன் குடுத்ததில்ல. ஏன்டா இந்த இடத்துல வேலை செய்றோம்னு கூட நெறைய நேரத்துல நெனச்சிருக்கிறேன். ஆனா என்ன பண்றதுங்க? இந்த வேலைய விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, இருக்கிற அந்த அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலைய விட்டு போனோம்னா, இருக்கிற வேலைய தொலைச்சிருமோங்கிற பயத்திலேயே
வேற ஒரு வேலைக்கே நான் வந்து ட்ரை பண்ணாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருந்திருக்கு. இனி வரக்கூடிய காலகட்டங்களாவது புதிய வாய்ப்புகள் கிடைக்குமா? புதுசா வேலை கிடைக்குமான்னு எதிர்பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கிடைக்குங்க. புதிய வேலை வாய்ப்பு உங்கள தேடி வரும். ஆல்ரெடி நீங்க அட்டெண்ட் பண்ண இன்டர்வியூஸ்க்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்க வேலை செய்ற இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட சில அழுத்தங்கள குடுத்து, இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் இல்ல. என்ன வந்து இந்த மாரி வந்து கார்னர் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த தெளிவுபடுத்திட்டு, மத்தவங்களால இருக்கக்கூடிய பிரச்சனைய தெளிவுபடுத்திட்டுங்க, உங்க வேலைய நீங்க செய்ற அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாகும். மத்தவங்களுக்கு உங்களுடைய கிரெடிட்ஸ திருடி அவங்களுடைய ப்ரமோஷன், சேலரி இன்கிரிமெண்ட்ட பெருக்கிட்டாங்க. அந்த நிலையெல்லாம் தெரிஞ்சுட்டு உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்த உருவாக்கி, உங்க வேலையில உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாற்றம் செய்றதுனால, அங்க பெரிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இந்த நேரத்தில இருக்குங்க. அதே நேரத்தில உங்களுக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அந்த முயற்சிய இப்ப எடுங்க. கட்டாயமாக உங்களுக்கு வெளியூர், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கூட உங்கள தேடி வருவதற்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகும். நீண்ட நாட்களாக திருமண தடையில இருந்தவங்களுக்கு கூடிய விரைவில திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். எல்லாம் நல்லாதாங்க போயிட்டு இருந்தது. வந்தாங்க, பார்த்தாங்க. ஓகே எல்லாமே இடம் புடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஆனா, அந்த கூட இருக்கக்கூடிய நபர்கள், சொந்த பந்தங்கள், நமக்கு ஆகாதவங்கலாம் நம்மள பத்தி தேவையில்லாத சில கருத்துக்கள சொல்லி, நம்ம திருமணத்த தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணி, நல்ல நடக்க சுபகாரியம் நடக்கிற வீட்ல தேவையில்லாம தடைகள் ஏற்படுத்தி, அந்த திருமணத்தையும் நிறுத்துற அளவுக்கு நிலைகள் எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. அப்படி பண்றதுல அவங்களுக்கு என்னதான் சந்தோஷம்னு தெரியல. இருந்தாலும் நமக்கு நடக்கக்கூடிய திருமண தடைகள் அப்படிங்கிறது முழுமையான விதத்தில நிவர்த்தி ஆகுமான்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில திருமணம் அப்படிங்கிற ஒரு தடைகள் அப்படிங்கிறது நிவர்த்தியாகும். கூடிய சீக்கிரத்தில திருமணம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் இந்த காலகட்டங்கள்ல கட்டாயமாக உருவாகுங்க. நீண்ட நாள் பிரச்சனையா இருக்கக்கூடிய இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட இந்த ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய தடைகள் கூட தோஷங்கள் இருக்கு. அது இதுன்னு சொல்லிட்டு காரணமே இல்லாம தடுத்தாங்க இல்லையா? அந்த நிகழ்வுகள் மாறும். உங்களுக்கு சுப காரியங்கள் நடக்கும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த யோகங்கள், நெறைய உடல் ரீதியா பாதிப்புங்க, நெறைய மருத்துவ செலவுகள், நெறைய ஹாஸ்பிட்டல், நெறைய ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணி, பண்ணி போதும்டா இனிமேல் வந்து இதுக்கு மேல இந்த முயற்சிய எடுக்க வேண்டாம். ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியாச்சு. அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. நெறைய ஹாஸ்பிட்டல் சேஞ்ச் பண்ணிட்டோம். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்றவங்களுக்கு, எதிர்பாராத நிகழ்வுகள் தங்களுடைய வாழ்க்கையில நடக்கும்னா, இந்த குருவுடைய பார்வை உங்க ராசி மேல படுதுங்க. அதே நேரத்தில உங்க ஜென்மஸ்தானத்தில சனி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த குருவுடைய பார்வை உங்க ராசி மேல படும்பொழுது, திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல உருவாகும். அதே நேரத்தில உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் பாவத்தில இருக்கும்போது, அந்த நோய் நொடி, பிணி, பீடை அப்படிங்கிறது உங்கள விட்டு விலகும். உடல் ரீதியா இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு நல்ல சுப செய்திகள் அப்படிங்கிறது வரும். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் காரணமே இல்லாம இன்னைக்கு ஆளுக்கு ஒரு திசைய பிரிஞ்சு வாழ்றோங்க. யாரோட பேச்ச கேட்டுட்டு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பெருசா ஊதி, என்ன பத்தி என்னுடைய சூழ்நிலைய வந்து என் கணவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. கணவர் வந்து மனைவி என்னுடைய சூழ்நிலைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நெறைய விட்டு குடுத்து போறோம். ஆனா எங்களுக்குள்ள எதுவுமே வந்து சரியான விதத்தில இருக்க மாட்டேங்குது. யாருக்காக கஷ்டப்பட்டு, யாருக்காக உழைக்கிறோமோ அவங்களே நம்மள புரிஞ்சுக்கலைன்னு சொல்லி கணவர் மனைவி மேல அதாவது குறை சொல்றது. மனைவி கணவனுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ தியாகங்கள் பண்ணிட்டு இருக்கேன். கணவர் என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம, தேவையில்லாம பேசுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லி இன்னைக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்றதுக்கு வழி இல்லாம, ஆளுக்கு ஒரு திசைய பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த நிகழ்வுகள், அந்த டிவோர்ஸ் கேஸ் வரைக்கும் போனவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்கள்ல இந்த வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, ஜாமீன் பிரச்சனை எல்லாம் சுமூகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டங்கள். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு பிரச்சனைகள், பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பங்காளி சண்டைகள் கூட தீரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அப்படிங்கிறது விலகி, உங்கள வந்து திருமண ஒப்புதல்கள் பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. ரிலேஷன்ஷிப்ல இருந்த ப்ராப்ளம்ஸ் கூட கண்டிப்பா சால்வ் ஆகி, வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க, உங்கள வெறுப்பா நெனச்சவங்க கூட, தான் செஞ்சது தவறு அப்படின்னு சொல்லி திருந்தி, உங்கள தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. 2வது திருமணத்திற்கு உண்டான முயற்சிகள் எடுத்தோம். இந்த லைஃப்க்குள்ள போலாமா? வேண்டாமா? இது சரியா? தப்பாங்கிற பல கேள்விகள் இருந்திருக்கும். நிச்சயமா உங்களுக்குன்னு ஒரு மறுவாழ்வு அமைவதற்கான யோகங்கள் 2வது திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க. வீடு கட்டக்கூடிய யோகமோ, ஒரு நிலம் வாங்கக்கூடிய யோகமோ, பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு கிடைக்கிறதுனாலயோ, அதேபோல நமக்கு வர வேண்டிய சொத்துக்கள் அண்ணன், தம்பி, பங்காளிகள் மூலமா சில நீண்ட நாட்கள் வம்பு வழக்கு பிரச்சனைகளா இருந்திருக்கும். அந்த கேஸ் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வழங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்கும். அப்படின்னா, பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய கேஸுகள் எல்லாம் வந்து சாதகமான தீர்ப்புகள் அப்படிங்கிறது வரும். உங்க பூர்வீக சொத்து உங்க கைக்கு வருங்க. பூர்வீக இடத்துல வீடு கட்டுவதற்கான யோகம் அல்லது பூர்வீக வீடுகளோ, அல்லது தாய் மூலமாகவோ, தகப்பன் மூலமாகவோ உங்களுக்கு பழைய சொத்துக்கள் கிடைப்பதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கு.
வீடு கட்டக்கூடிய யோகம், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோக காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்களோ, நகை நட்டு வாங்குறதோ அல்லது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சில முயற்சிகள் இந்த காலகட்டங்கள்ல நல்ல பலன் அப்படிங்கிறது குடுக்கும். உடல் ரீதியா இருக்கக்கூடிய பாதிப்புகள் உங்கள விட்டு முழுமையா விலப்போது. காரணமே இல்லாம என்ன என்ன பிரச்சனைன்னே தெரியலைங்க. ரொம்ப நாளா வந்து ஹெல்த்ல ஏதோ ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது. ஹாஸ்பிட்டல்ல போறோம், எல்லாத்தையும் செக் பண்றோம். எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அது என்னதான் அப்படிங்கிறத கண்டே பிடிக்க முடியல. நாங்களும் போகாத வைத்தியம் இல்ல, போகாத மருத்துவ முயற்சி இல்ல, எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டோம். என்ன ப்ராப்ளம்னே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு காரணம் இல்லாம வந்து ஓகே இத சர்ஜரி பண்றோம்ன்னு சொல்றாங்க. இந்த காலகட்டங்கள்ல இது பண்றது நல்லதா அப்படிங்கிற யோசனையில இருப்பீங்க. நிச்சயமாக சொல்றேங்க. இந்த காலகட்டங்கள்ல அறுவை சிகிச்சை மூலமா உங்களுடைய பழைய அ நீண்ட நாள் தொந்தரவுகள் அப்படிங்கிறது முழுமையாக உங்கள விட்டு விலகும். ஆரோக்கியமான உணவு, உடல் பழக்கவழக்கங்கள் அப்படிங்கிறது உணவு பழக்கவழக்கங்கள் சரியான நேரத்தில தூங்குறதுனால, உங்களுடைய ஹெல்த்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில இதுவரைக்கும் வீண் விரயங்கள், சில அலைச்சல்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ரொம்ப தூரம் போய் படிக்கிற மாரி ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கும். இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள்ல, அந்த கல்வி ரீதியாக சில தடைகள் அப்படிங்கிறது விலகும். வெளியூர், வெளிநாடு போய் படிப்பதற்கான யோகங்கள், நீங்க விருப்பப்பட்ட துறையை தேர்வு செய்வதற்கான சில யோசனைகள் அப்படிங்கிறது இருக்கும். வீட்ல ஒரு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நண்பர்கள் அத சொல்லியிருப்பாங்க, உறவினர்கள் அத சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே போட்டு பலவிதமான குழப்பங்கள் அப்படிங்கிறது குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிடித்த துறையை தேர்வு செய்வதற்கான சில வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள் உருவாகும். கவர்மெண்ட் ஜாப்புக்காக எக்ஸாம்ஸ்க்கு எழுதி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டங்கள். இந்த டைம்ல நீங்க வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா அது சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. கரெக்ட்டான முறையில வந்துட்டு ஞாபக திறன்கள வளர்த்துக்கங்க. கரெக்ட்டா படிங்க. உங்களுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கட்டாயம் அமையும். அத வச்சுட்டு நீங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போலாம். ஸோ கடன் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் அப்படிங்கிறது கடன் அப்படிங்கிறது ஒண்ணுங்க, எனக்காக நான் வாங்கிக்கலைங்க. அடுத்தவங்க கேட்டாங்கன்னு சொல்லி உதவிக்காக ஒருத்தர்ட்ட வாங்கி கைமாத்த குடுத்தேன். இன்னைக்கு அவங்க வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த கடன திருப்பி கட்டுறதில்ல. நான் வாங்கி குடுத்த பாவத்துக்காக அந்த கடன நான் வட்டி கட்டிட்டு இருக்கிறேன். யாருக்கோ வாங்கி குடுத்த கடனுக்கு இன்னைக்கு நான் வட்டி கட்டுறேன். என்னுடைய வருமானங்கள் மொத்தமா இந்த மாரி தான் நஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எனக்கு அந்த வரவேண்டிய தொகைகள் கரெக்ட்டா வந்ததுன்னா, இந்த கடன செட்டில் பண்ணிருவேன். அதே மாரி சின்ன சின்ன விஷயமா ஆரம்பிச்ச 100, 200ல ஆரம்பிச்சு 500, 1000 போய் இன்னைக்கு லட்சங்கள்ல வந்து கடன கழுத்த நெரிக்கிற அளவுக்கு இருக்குது. இந்த கடன எப்படியாவது வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறேங்க. இந்த கடன் இல்லாத வாழ்க்கைய வாழ்றதுக்கு முயற்சிகள் நெறைய இடத்துல லோன் அப்ளை பண்ணியிருக்கேன். பல பேத்துட்ட உதவி கேட்டிருக்கிறேன். இல்ல பூர்வீக சொத்த வித்தாவது, இல்ல எனக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ல இருக்கிற சொத்துக்கள் எனக்கு தீர்ப்பு சாதகமாச்சுன்னா அத வித்து இருக்கிற பிரச்சனைய தீர்த்துருவேன்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு, கண்டிப்பாக தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக வரும். உங்களுக்கு உதவி கிடைக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பா நல்லபடியா உதவி கிடைக்கும். இதனால உங்களுடைய பாக்கிகள் மொத்தமா அடைப்பீங்க. நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கான முயற்சிகள் கண்டிப்பா நல்ல ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது குடுக்கும். இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள் தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா, உங்களுடைய சுய ஜாதகத்த முழுமையா தெரிஞ்சு, அதில் உள்ள திசாபுத்திகள் அறிஞ்சு கரெக்ட்டான விதத்தில செயல்பட்டீங்க அப்படின்னா, எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்கள தேடி வருங்க. உங்களுடைய ஜாதகத்த என்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்த வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு வச்சீங்க அப்படின்னா, தெளிவான முறையில கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.